நான் உங்கள் ஜோதிடர் ராவுடையார் அண்ணாமலை. இந்த வாழ்க்கையே பயணம் தானே இந்த யூடியூப் சேனல் மற்ற மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த கிரகங்களை பற்றியும் சரி, ராசி பலனை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மேச ராசி. மேச ராசியில் எந்தெந்த வழியிலலாம் பணம் வரும், எப்படிலாம் தொழில் பண்ணால் பணம் வரும் அப்படிங்கிற மாதிரிக்கே மேச ராசியோட மேச லக்கணத்தோட பலனாக நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மேச ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட ராசி பார்த்தீங்கன்னா மேசராசி. சரியா? அதையும் தாண்டி ஒரு ஒரு அசிங்க அவமானத்தெல்லாம் சந்தித்து போராட்டமான வாழ்க்கையை சந்தித்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதை தாண்டி ஒரு மிட் வயசு வர்றதுக்குள்ளே நம்ம எல்லா சோதனையுமே நம்ம கடந்து தான் வந்திருப்போம். நமக்கு ஒரு நிலையான ஒரு வருமானம் வரணும், சப்போஸ் நம்ம நல்ல ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே நம்ம மேசராசிக்காரில் நம்ம வரணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். அந்த 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனோட ஆதிக்கத்தில் உள்ள வேலைகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனை நம்ம அனுபவிக்கலாம். அதையும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறது, ரெஸ்டாரண்ட் பண்ணுறது, பெரிய அதே மாதிரிக்கே பெரிய ஒரு மாலு, பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இது மாதிரிக்கே ஒரு இடத்துல நம்ம பெரிய ஒரு போஸ்டிங்கில் சூப்பர்வைசராகவும் சரி, அதில் மொத்த நிறுவனத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரிக்கே ஒரு வேலையாக பார்க்குறதா இருக்கட்டும். அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க நகைக்கடை வச்சுருக்கவங்க, இது மாதிரிக்கே ஒரு 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 தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேசராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அது சுக்கிரன் நல்லா இருந்தால். அதே மாதிரிக்கே 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டு சுக்கிரனோட சனியோடலாம் சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு பணம் வர்றதில் எந்த ஒரு தடையும் இருக்காது. ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பாதகாதிபதி மாரகாதிபதி அந்த வேலையெல்லாம் அது செய்யும். அது அடுத்த பார்ட்டு. பட் இருந்தாலும் நம்மளோட சொந்த ஜாதகத்தில் நமக்கு சனி சுக்கிரன் தொடர்பு பெற்று நம்ம தசாபுத்தி நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களால் நிறைய ஆதாயங்கள் உண்டு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் பண்ணுறது, பெரிய அதாவது எப்படின்னா 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, 7 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. இது மாதிரிக்கே அதாவது சனி சுக்கிரன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல் பெரிய லெவலில் ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துரும். அதில் ஒரு சில பாதகத்தை செய்ய வேண்டிய வேலை செய்யும். அது அடுத்தது. பட் இருந்தாலும் ஒரு பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நம்ம கொடுக்கும். அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா நகைக்கடை வச்சுருக்குது, அதே மாதிரிக்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக ஒரு லக்ஸரியான வீடை கட்டி நம்ம சேல்ஸ் பண்ணுறது, இது மாதிரிக்கே ஒரு ஒரு தொழிலில் ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை. 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டு எந்தெந்த ஜாதகத்துலலாம் உங்களுக்கு நல்லா இருக்கோ எப்படின்னா ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்குற ஒரு காலகட்டத்தை கொடுக்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி சுக்கிரன் சேர்க்கை பண்ணியிருக்கும். இல்லை பார்வை பெற்றிருந்தால் நல்லாயிருக்கும். அந்த தசாபுத்தி நடப்புக்கு வரணும். சப்போஸ் தசாபுத்தி நடப்புக்கு வரல அப்படின்னா அந்த புத்தி எப்பப்போலாம் நடக்குதோ அந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே அந்த புத்தி நடக்கிறதுமே நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அது ஒரு எப்படின்னா பார்த்தீங்கன்னா சிறத்தன்மை இல்லாமல் தான் இருக்கும். அந்த புத்தி மட்டும்தான் செயல்படும். அப்போ மறுவர்ற புத்தி வேறு மாதிரிக்கு செயல்படும். வேறு தசை நடந்துச்சு, சப்போஸ் புதன் தசை நடக்குது, ஒரு சூரிய தசை நடக்குது அப்படின்னா நமக்கு நடப்பு தசை சுக்கிர தசையோ இல்லை சனி தசையோ உங்களுக்கு நடப்பு தசையாக இருக்குது, இல்லை அது 2 சம்மந்தப்பட்ட தசை வருது அப்படின்னா, இல்லை அதோடு சேர்ந்த கிரகங்கள் வேறு ஏதாவது திசை நடத்த வருது, இல்லை பார்வை பெற்ற தசைன்னா 100% பெரிய லெவலில் தொழில் ரீதியாக பெரிய லெவல் டெவலப் ஆகிறது. பெண்கள் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, ரியல் எஸ்டேட், அதாவது பில்டிங் கட்டி விற்கிறவங்க இருக்கட்டும் சரி, அதே மாதிரிக்கே ஹார்ட்வேர்ஸ் இரும்பு கடை வச்சுருக்கவங்களாம் சரி, அதே மாதிரிக்கே காய்லாங்கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், தங்க வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இது மாதிரிக்கே ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த கிரகத்தோட தொடர்புபடுத்தி இருந்துச்சு, தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா 100% வெற்றியை கொடுக்கும். அதாவது 2ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்ந்துருந்தாலும் சரி, 10ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்ந்துருந்தாலும் சரி, அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்ந்துருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும். அதே 7ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்ந்துருந்தாலும் கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணி ஒரு அசைக்க முடியாத ஒரு பவரை கொடுக்கும். அதே மாதிரிக்கே சமுதாயத்தில் பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கும். சுக்கிரன் சனி சேர்ந்து 7ஆம் இடத்துலலாம் உட்காந்து சனி உச்சம் பெற்று உட்காந்துருச்சு அப்படின்னா ஒரு அபரிவிதமான வளர்ச்சி கொடுக்கும். பெண்கள் மத்தியில் பெரிய ஒரு மரியாதையை கொடுக்கும். சமுதாயத்தில் ஒரு மரியாதையை கொடுக்கும். ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு 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 தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ஆகிறதா இருக்கட்டும், அதே மாதிரிக்கே ஒரு கவுன்சிலர் ஆகட்டும் இருக்கட்டும், ஒரு பெர்சன்ட், அதாவது கிரகங்களை பொறுத்து ஒரு கிரகம் தொடர்புறத்தை பற்றி இப்போ சனியும்
சுக்கிரன் இப்போ 7ஆம் இடத்துல ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு அரசு பதவியை அவங்க அடைஞ்சு தான் ஆகணும். அது மாதிரிக்கு அவங்க இருக்க துறையில் டாப் மோஸ்ட்டாக இருக்கிறதுக்கு உள்ள அமைப்பு இருக்கும். அது மாதிரிக்கு சொந்த ஜாதகத்தில் இது மாதிரிக்கெல்லாம் அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரிக்கு எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குது, எந்த கிரகம் பார்க்குது, இது மாதிரிக்கு ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்ம சொந்த ஜாதகத்தில் பர்டிகுலர் நம்ம பார்த்துக்கணும். அது ஒரு கிரகம் எவ்வளோ டிகிரிக்குள்ளே இருக்குது, இதெல்லாம் நம்ம நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுக்கிர திசையிலே இருக்கும், சனி திசையாக இருக்கட்டும் ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும். அது சில மாரகம் பாதகத்தை செய்ய வேண்டிய வேலையும் செய்யும். பட் அது எப்போ என்னங்கிறத பார்த்துங்க, அது அடுத்த சப்ஜெக்ட். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பொருளாதார ரீதியாக ஒரு சில விஷயத்தை நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுக்கும். நீங்கள் வந்து உங்கள் சொந்த ஜாதகத்தில் இது மாதிரி அமைப்பு இருக்கான்னு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சந்திப்போம். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது ஜோதிடம் சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணி நம்ம வீடியோவாக போடுறேன். ஒரு நாளும் ஒரு ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.